கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர் கான், சுதி ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த கூலி திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் மூவி. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஏமாற்றமாக தான் இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு, நான் எதிர்பார்த்ததை எதுவுமே பூர்த்தி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லோகேஷ் டைரக்ட் பண்ணாரா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும். பர்சனலாக எனக்கு இந்த படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் உருப்படியான ஒரு போல்டான டிசிஷன்னா அது இந்த படத்துக்கு வாங்கியிருந்தா அந்த ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த ஏ சான்றிதழ் வாங்கிட்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஃபேமிலியாக போகிறோன்னா குழந்தை எல்லாருமே கூட்டிகிட்டு போகணும். ஆனால் 18 வயசு கீழே இருக்கவங்கள யாருமே தேட்டர் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் வர்த்தக ரீதியாக ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஷேடு இந்த இடத்துல இருக்கு. ஆனால் அனிமல் படம் ஏ சர்டிஃபிகேட் தான், 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதுக்கடுத்து சலார் படமும் ஏ சர்டிஃபிகேட் தான், அந்த படம் 700 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இப்படி இந்த ஏ சர்டிஃபிகேட்னா நம்ம படம் வந்து சரியாக போகாது அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கு. இப்போ சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை நாடி போயிருக்காங்க. எங்களுக்கு யூபையே வேணும், இதை விட பயங்கரமான வயலன்ஸ் இருக்கிற படம்லாம் கூட இருக்குது, ஆனால் அதுக்கு யூபையை கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஏ கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு யூபையே வேணும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு பேசாமல் நம்ம சென்சார் போர்டுக்கிட்ட போயிருந்தாவே இன்னும் சில பல கட்ஸ்லாம் கொடுத்து யூபையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் எதுக்காக நீதிமன்றம் போனாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போதாமா, யூபிஐ கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வாரத்திலிருந்து இந்த படத்தோடைய ஒரு புது வருஷன் நம்மளுக்கு தேட்டரில் வரப்போகுது. சில பல கட்ஸ் பண்ணிட்டு, கட் மட்டும் இல்லாமல் சில பல டெல்டட் சீனையுமே சேர்த்து இந்த படத்தோடைய ஒரு புது வருஷனை அடுத்த வாரம் தேட்டர் கொண்டு வர போகிறாங்க. இதை வேற போய் திருப்பி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அது எப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 6 நாட்களில் சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள்.